ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் யார் வேண்டும் என்று வாழ்ந்தால் இவரோடு தான் வாழ்வேன், இல்லை என்றால் வீழ்வேன் என்று யாரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அவரை உன்னிடத்தில் வரவழைக்கப் போகின்றேன். ஆம் தங்கமே, உண்மையைத்தான் சொல்கின்றேன். நீ யாருக்காக இத்தனை நாட்களாக பிடிவாதமாக காத்திருந்தாயோ, உன்னுடைய குடும்பத்தாரையே எதிர்த்து கொண்டு நீ யாருக்காக காத்திருந்தாயோ அவருடன் உன்னை சேர்த்து வைக்க உன் அப்பா நான் முடிவெடுத்து விட்டேன். சற்று கால தாமதமாகிக் கொண்டே இருக்கின்றது என் துணையுடன் நான் சேருவதற்கு. எதற்காக இத்தனை காலங்கள் ஆகின்றது? நாங்கள் இருவரும் மனப்பூர்வமாக ஒருவருக்கொருவர் விரும்புகின்றோம். இருந்தாலும் எங்களால் ஒன்றிணைய முடியவில்லை. திருமணம் என்னும் பந்தத்தில் எங்களால் போக முடியவில்லை. அடுக்கடுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது. எப்பொழுதப்பா இந்த பிரச்சனையெல்லாம் முடிந்து நாங்கள் திருமணம் செய்து கொள்வோம், எங்களுடைய திருமணம் என்னும் வாழ்வு எப்பொழுதப்பா தொடங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா? அதற்கான நேரமும் காலமும் இப்பொழுது கூடி வந்து விட்டது தங்கமே. அது நிச்சயமாக பலனளிக்கப் போகின்றது. நீ விரும்பும் உன் துணையை அடைய வேண்டும் என்று நீ எவ்வளவு வைராக்கியத்தோடு இருந்தாய் அல்லவா? எத்தனை பேர் என்னை எதிர்த்தாலும் நான் விரும்பியவரை நிச்சயமாக கைவிட்டு விட மாட்டேன். என்னால் அவரை தனியாக சென்று திருமணம் செய்து கொள்ளும் அளவிற்கு தைரியம் இருந்தாலும் உங்களை மீறி என்னால் போக முடியாது. உங்களுக்கும் துரோகம் இழைக்க மாட்டேன், என்னுடைய விரும்பிய துணைக்கும் துரோகம் இழைக்க மாட்டேன் என்று எவ்வளவு வைராக்கியமாக பிடிவாதமாக நற்குணத்தோடு இருந்த என் பிள்ளைக்கு நிச்சயமாக நல்வழி காட்டுவேன். உன்னுடைய நல்ல மனதிற்கும் உன்னுடைய நல்ல செயலுக்கும் நிச்சயமாக உன் அப்பா நான் உனக்கு உதவி புரிவேன் தங்கமே. எதுவும் கால தாமதம் ஆகிறது என்று வருத்தப்படாதே. உனக்கு நடக்க வேண்டியது அனைத்தையும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் உன் அப்பா நான் நடத்தி வைப்பேன். எக்காரணம் கொண்டும் என் மீதுள்ள நம்பிக்கை உனக்கு குறையாமல் இருக்கும் பொழுது உன் மீதான அன்பு எனக்கு எப்பொழுதும் குறைவதில்லை தங்கமே. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்தடையும் என்று அன்றே கூறினேன் அல்லவா? அது இப்பொழுது வந்தடைய போகின்றது. நிச்சயமாக உன் துணையை உன் கையில் மீட்டு நான் கொடுக்க போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கை சிறக்கத்தான் போகின்றது. சந்தோஷமான பாதைக்கு நீ செல்லத்தான் போகின்றாய். இத்தனை நாட்களாக கரடு முரடாக இருந்த உன்னுடைய பாதை இனி பூக்களாக நிறைந்திருக்க போகின்றது. உன் வாழ்க்கையில் வசந்தம் வீச போகின்றது. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளிலும் வெற்றி படிகளாக மாறப்போகின்றது. வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழப்போகின்றாய் தங்கமே. சந்தோஷமாக இரு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.